தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை. தமிழ்நாட்டில் சுமார் 5 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு பூக்கள் மற்றும் காய் பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக் வழங்குவதற்காக 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர் வாடல் நோய் மற்றும் சுருள் வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1350 ஏக்கர் பரப்பளவில் அபோடோக்ரைசா என்ற இறைவிலங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளை ஈயை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலங்கி, ஐசேரியா, புமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வைகை அணை, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா, புமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பண்ணை ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் தென்னை விவசாயிகளின் வருமானத்தை நீடித்த நிலையான முறையில் பெருக்குவதற்கும் மதிப்பு கூட்டுவதால் நீரா தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்யவும், நிலையான சந்தை வாய்ப்பினை உருவாக்கவும், தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாகவும் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும். இக்கழகத்தின் வாயிலாக அறுவடைக்கு பின் தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகள், பதப்படுத்துதல், தர குறியீடு இடுதல், சிப்பம் கட்டுதல், ஏற்றுமதி ஆகியவை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். மேலும் விரிவான சேவைகளை வழங்க ஏதுவாக தென்னை வளர்ச்சி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறையுடன் ஒருங்கிணைந்து இக்கழகம் செயல்படும். நடப்பாண்டில் இதற்கென 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல். ப்ளூபெர்ரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவகோடா, கிவி, மங்குஸ்தான், பேசன் பழம் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்களின் நுகர்வு பொதுமக்களிடையே அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை நமது விவசாயிகளின் தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்திட 1 கோடியே 87 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர தாய்லாந்து இனிப்பு புளியையும், KLD, HRMN 99 போன்ற குளிர் பிரதேசம் இல்லாத பகுதியில் விளையக்கூடிய லோச்சில் ஆப்பிள் ரகங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புலி சாகுபடி ஊக்குவிப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படும் பகுதிகளான தருமபுரி,
கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நீடித்த மற்றும் நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய மாற்று பயிர்களை ஊக்குவிப்பது அவசியமாகும். அந்த வகையில் ஆண்டுக்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் மழை பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளியமர பரப்பு விரிவாக்கத்திற்காக ஹெக்டருக்கு ரூபாய் 20,000 வீதம் 5 ஆண்டுகளில் 1250 ஏக்கரில் 1 கோடி ரூபாயில் நிதியில் புலி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியில் 250 ஏக்கரில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். குன்னூர் பழவியல் நிலையத்தில் புதிய ரகங்கள் அறிமுகம். நூற்றாண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய் பழம், பெர்சிமான் போன்ற பல வகைகளின் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மரபணு தொகுப்பு 75 லட்சம் ரூபாய் நிதியில் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவை தாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாலையில் பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள் இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவைதாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றிற்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவைதாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமையாததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்தவும், விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும், திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிதும் உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.